இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட ஃபிசிக்கலாக டாக்குமெண்ட் இல்லை, பட் அந்த டாக்குமெண்ட்டோட ஒரு இமேஜ் இருக்குது நம்ம கையில். ஸோ நம்ம டவுன்லைனரை கூட வந்துட்டு அவங்களோட அக்ரிமெண்ட் காப்பியை வந்துட்டு இமேஜாக நமக்கு வந்துட்டு வாட்ஸ்அப்பில் இதை ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதை எப்படி நம்ம வந்துட்டு ஒரு மெர்ஜாக ஒரு பிடிஎஃப் ஃபைலாக வந்துட்டு எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்காக நம்ம எந்த ஆப்பும் டவுன்லோட் பண்ண தேவையில்ல, ஆன்லைன் டூலே இருக்குது. அதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். என்ன டூல் அப்படின்னா, ஐ லவ் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஐ லவ் பிடிஎஃப்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சர்ச் பண்ணியிருப்பேன். ஐ லவ் பிடிஎஃப்னு சர்ச் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு ilovepdf.com அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே வெப்சைட் வரும். அதுக்குள்ளே போங்க. இந்த வெப்சைட்டில் வந்துட்டு பிடிஎஃப் ரிலேட்டடாக நமக்கு என்னென்ன ஒர்க்லாம் இருக்கோ ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்குமே நமக்கு கவர் ஆகிடும். அது ஏதாவது எடிட்டிங், கன்வெர்ட்டிங், ஸோ எதுனாலுமே வந்துட்டு இதில் பிடிஎஃப் ரிலேட்டடாக எல்லா ஒர்க்குமே பண்ணலாம். அதுக்கான எல்லா டூலுமே இருக்குது. ஸோ நீங்கள் கீழே போனீங்க அப்படின்னா கீழே JPG to PDF அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இமேஜ் டு பிடிஎஃபாக செலக்ட் பண்ணுறதுக்கு இதில் போய்ட்டு இமேஜஸை செலக்ட் பண்ணணும். ஸோ செலக்ட் JPG இமேஜஸ்னு வச்சுக்கோங்க. ஆல்பம்ஸ் உள்ளே போனீங்கன்னா கேமரா செலக்ட் பண்ணுங்கள். ஸோ கேமராவில் இருக்கும், இல்லை வேறு ஏதாவது உங்களோட ஃபோல்டர்ஸில் இருக்கும். அதில் போய்ட்டு உங்களோட இமேஜஸை செலக்ட் பண்ணுவோம். இமேஜ் செலக்ட் பண்ணும்போது அந்த ஆர்டராக செலக்ட் பண்ணிக்கோங்க. எது ஃபஸ்ட் பேஜோ அந்த இமேஜை ஃபஸ்ட்டாக செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இது ஃபஸ்ட் பேஜ், இது செகண்ட் பேஜ், இது தேர்ட் பேஜ் அப்படி நான் செலக்ட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட இருக்கிற ஒரு இமேஜ். ஸோ அதை வந்துட்டு ஆட் கொடுக்குறேன். ஸோ ஆட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஆர்டராக வந்துட்டு உங்களுக்கு வந்துடும். இதிலேயே நீங்கள் ட்ராக் பண்ணிங்கனாலுமே பேஜஸ் மாறும். ஸோ நமக்கு அது தேவைப்படாது. கரெக்டாகவே நம்ம பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் கன்வெர்ட் பிடிஎஃப்னு சொல்லி கொடுங்க. இன்கேஸ் இமேஜஸ் வந்துட்டு சரியாக க்ராப் ஆகாமல் இருக்குது, சைடில் வந்துட்டு டாக்குமெண்ட் இல்லாத அவுட்டர் ஸ்பேஸ் நிறையா இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி உங்களோட கேலரியிலேயே க்ராப் பண்ணி வச்சுக்கோங்க இமேஜை. கரெக்டாக வந்துட்டு கார்னர்ஸ்லாம் கரெக்டாக தெரிகிற மாதிரி கரெக்டாக க்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொண்டு வந்து இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது கன்வெர்ட் பிடிஎஃப் கொடுங்க. உங்களுக்கு வந்துட்டு பிடிஎஃப் கன்வெர்ட் ஆகும். ஸோ இப்போ கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ டவுன்லோட் பிடிஎஃப்னு கொடுங்க. உங்களுக்கு வந்துட்டு பிடிஎஃப் டவுன்லோட் ஆகிரும். இப்போ பாருங்கள், 3 பேஜஸ் உள்ள பிடிஎஃப் டவுன்லோட் ஆகிடுச்சு. இது வந்துட்டு ஆல்ரெடி உங்களுக்கு உங்களோட ஃபைல்ஸ் ஃபோல்டரில் தான் இருக்கும். ஸோ ஃபைல்ஸில் வந்துட்டு ஃபைல்ஸ் ஆப்பில் உள்ள பண்ணிங்கன்னா டவுன்லோட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் டவுன்லோட் ஆகிருக்கும். அந்த ஃபைலை நீங்கள் அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு SBO போர்ட்டலில் அப்லோட் பண்ணணுனாலும் நீங்கள் அப்லோட் பண்ணிடலாம். இல்லை டவுன்லைனருக்கு திருப்பி அனுப்பணுனாலும் அந்த பிடிஎஃப் காப்பியை அனுப்பிச்சிருங்க. இல்லை அவங்களே இது இப்படி தான் பண்ணணுங்கிறதும் நீங்கள் சொல்லி கொடுத்துருங்க. தேங்க்யூ கைஸ்.